இன்றைக்கு முதலமைச்சர் முன்னாடி இந்த தாட்கோல லோன் கொடுக்கறத பற்றி ஒரு அம்மா வந்து ரொம்ப விவரமாக பேசுனுச்சு. தாட்கோல வந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கு தான் லோன் கொடுக்குறாங்க, எங்களுக்கு பிசி எம்பிசி மக்களுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னிச்சு. ஆனால் அவங்களுக்கும் தாட்கோ மாதிரி பேக்வேர்டு கம்யூனிட்டிக்கும் இருக்குது. ஆனால் இதை பற்றி அந்த அறிவே இல்லாமல், அதை பற்றி நாலேஜே இல்லாமல் அந்த அம்மா வந்து பொதுவாக முதலமைச்சர் முன்னாடியே இந்த மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்கிறாங்க. மானியம் வந்து எங்களுக்கு கிடைக்கல, எஸ்சி எஸ்டிக்கு தான் கிடைக்குதுன்னு. உண்மையை சொல்லணும்னா நிறைய அந்த விவசாய கடன்கள், டிராக்டருக்கு லோன் வாங்குறது, பால் பண்ண வைக்கிறது, மாட்டு பண்ண வைக்கிறது, இறால் பண்ண வைக்கிறது, இப்படி நிறையா லோனை வந்து அந்த லோனால் பயன்படுறது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்பிசி மக்களும் பிசி மக்களும் தான். இவர்கள் தான் நிறைய லோன் வந்து விவசாய சம்மந்தமாக வாங்குறதா இருக்கட்டும், இல்லை தொழில் தொடங்குறதுக்காக இருக்கட்டும், சிறு தொழில் பெருத்தொழில் வைக்கிறதுக்கு நிறைய லோன் வந்து அவர்களுக்கு தான் எளிதாக கிடைக்குது. எஸ்சி எஸ்டி மக்கள்லாம் நேரடி தாட்கோவில் மானியம் கிடைச்சாலும் பேங்க்கு கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. பேங்க் வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு லோனே கொடுக்கறது இல்லை. தாட்கோ மூலம் போகிறப்போ அவங்களுக்கு நிறையா டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருக்குது அதை வாங்குறதுக்கு. ஆனால் இந்த அம்மா வந்து பொதுவாக ஊரில் சொல்கிறது மாதிரி இவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு முதலமைச்சர் முன்னாடியே சொல்கிறாங்க. முதலமைச்சரும் கேட்டுட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அங்கே இருக்கிற மக்களும் சிரிக்கிறாங்க. இவர் முதலமைச்சருக்கு விவரம் இல்லாமல் இருக்கிறாருன்னா அங்கே இருக்கிற அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களாவது அம்மா இங்கே வாங்கம்மா, உங்களுக்குன்னு தனி பிற்படுத்தப்பட்ட அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு, அது மூலம் ஒரு பேக்வேர்டு கம்யூனிட்டிக்கு ஒரு எக்கனாமிக்கலி க்ரோ பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது, அதை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஆள் கூட சொல்லலை. இவங்க எங்கே சொல்ல போகிறாங்க? உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், அவருக்கே இடஒதுக்கீடுனா என்னன்னு தெரியலை. அவருக்கே நடிகர் சூர்யா சொல்லி தான் தெரிய வந்துச்சு. அந்த லட்சணத்தில் இருக்குது சமூக நீதி இந்த ஆட்சியில். படித்தவனும் அப்படி தான் இருக்கிறான், படிக்காதவனும் அப்படி தான் இருக்கான். ஆனால் உண்மையிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தலித் வகுப்பை சேர்ந்த யாராக இருக்கணும், படித்தவராக இருக்கணும் இல்லை படிக்காதவராக கூட இருக்கணும், அவர்கிட்ட போய் கேட்டால் கூட அவர் சொல்லுவார், எங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது, எங்களுக்கு இந்த இதிலெல்லாம் உதவி கிடைக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் இதே இது பிசி மக்கள்கிட்ட போய் கேட்டாலோ எம்பிசி மக்கள்கிட்ட போய் கேட்டாலோ அவங்க வந்து இல்லவே இல்லைன்றாங்க. ஆனால் அதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பான். எல்லாம் இடஒதுக்கீடு, ஸ்காலர்ஷிப்பு, மானியங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு, ஆனால் எங்களுக்கு இல்லை, அவங்க எஸ்சிக்கு தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படி சொல்கிறதுனால தான் ஒன்றுமே போராடாமல் இடபிள்யூஎஸ்ன்னு எல்லாத்தையும் லவட்டிட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சீட்டுகள், வேலைவாய்ப்பு எல்லாத்தையும் இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லி உயர் ஜாதியினர் எடுத்துகிட்டு போகிறாங்க. இவங்க என்னென்னா இவர்களுக்கு கீழே இருக்கிற எஸ்சி மக்களையே போட்டு நசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் தான் உங்களால் தான் எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது மாதிரி. முதல்ல என்ன பண்ணணும்னா பள்ளி பாடத்தில் வந்து இந்த ரிசர்வேஷனை பற்றி ஒரு பாடமே வைக்கணும். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இவ்வளவு இடஒதுக்கீடு இருக்குது அப்படிங்கிறத அவங்கள்ட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும். எஸ்சி எஸ்டியா இவ்வளோ தான்ப்பா உங்களுக்கு இடஒதுக்கீடு, பிசியா 30% இடஒதுக்கீடு, எம்பிசியா 20% இடஒதுக்கீடு, உயர் ஜாதியினரா அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு, இப்படி எல்லாருக்குமே இடஒதுக்கீடு இருக்குதுங்கிறத போய் சேர்த்தா தான் இந்த மாதிரியான வச சொற்கள்லாம் மேடையில் புது மேடையில் வந்து பேசாமல் இருக்க முடியும். இதை கொண்டு சேர்க்காத வரையில் இந்த மாதிரியான தற்கொலைத்தனமாக பேசுகிறவர்கள் வந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க.